என்னாச்சுப்பா? ஒன்னும் இல்லம்மா, படி, நீ படி. என்னதான் நம்ம பிள்ளைங்க திறமசாலியா இருந்தாலும் இந்த தேவையில்லாத நுழைவுத் தேர்வு தான் நம்ம பிள்ளைங்களோட தலையெழுத்தை நிர்ணயிக்கும் நினைக்கும் போது வேதனையாகும், பயமாகவும் இருக்கு. மாணவர்களின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கும் இந்த பதட்டம் இனியும் நம்மை தொடர வேண்டுமா? இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். பாராளுமன்றத்தினுடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் ஜெகத் ரட்சகன் அவர்கள் உங்களிடத்தில் 1 நிமிடம் வாக்குகளை சேகரிப்பார். அரை மணி நேரம் கூட பேசுவீங்க, ஆனா இப்போ 1 நிமிஷம். சந்தன காடுகளில் சறுக்கி விடுகிற சாரல் மடை போல் திரண்டிருக்கிற பெருமக்களே, 8 கோடி தமிழர்களின் இதயங்களிலே தங்க சிம்மாசனம் போட்டிருக்கிறாய். தேன் கலந்து பால் கலந்து தெவிட்டாத தேன் சுவை கலந்து ஊன் கலந்து ஒவ்வொட்டாமல் இருக்கிற உத்தம தலைவா, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பு செய்து கொண்டிருக்கிற மாண்புமிகு கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், அருமை சகோதரி ஏவா வேலு அவர்களே, அருமை சகோதரர் காந்தி அவர்களே, மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் தேவராஜ் அவர்களே, மாவட்ட கழகத்தினுடைய நந்தகுமார் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர்கள் பாசத்திற்குரிய ஜெயல் ஈஸ்வரப்பன் அவர்களே, அமுலு விஜயன் அவர்களே, வில்வநாதன் அவர்களே, தம்பி சந்திரன் அவர்களே, அண்ணன் முனிரத்னம் அவர்களே, அண்ணன் முகமது சஹி அவர்களே, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பு செய்து கொண்டிருக்கிற பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கம். மணக்கோலம் பார்க்க வந்த என்னை மணமகனாக இங்கே வைத்திருக்கிறார்கள். ஒரே ஒரு செய்தி, தளபதி ஒரே 1 நிமிஷத்தில் முடிக்கணும்னு சொல்லியிருக்கார். இதிகாசத்தில் இலங்கையில் சிறைப்பட்ட சீதையை மீட்க வடநாட்டிலிருந்து ராமன் தென்னாட்டிற்கு வந்தான். இந்தியாவில் ஜனநாயகம் என்கிற சீதை 10 ஆண்டுகளாக சிறைப்பட்டிருக்கிறாள். இங்கே நம்ம கலியுக ராமன் தளபதி அவர்கள் வில்லோடும் அம்போடும் புறப்பட்டிருக்கிறார்கள். அந்த படைக்கு கடைசி தொண்டனாக
என்னை இந்த அரக்கோணம் தொகுதியுடைய நாடாளுமன்ற வேட்பாளராக அறிவித்து தளபதின்னு சொன்னால் வெற்றி, வெற்றின்னு சொன்னால் தளபதி. நன்றி, வணக்கம். இந்தியா கூட்டணியின் சார்பாகவும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் என்னை வேலூர் பாராளுமன்ற தொகுதிக்கு என்னை நிற்க வைத்திருக்கக்கூடிய தலைவர் தளபதி அவர்களின் பாதங்களை முதலில் தொட்டு எனது நன்றியை காணிக்கையாக்குகிறேன். கழகத்தின் பொதுச் செயலாளர் அவர்களே, அமைச்சர் பெருமக்களே, சட்டமன்ற உறுப்பினர்களே, திரளாக கூடியிருக்கக்கூடிய கழக தோழர்களே, முதல்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த மாலை வணக்கம். விட்ட பணிகளையெல்லாம் தொடர, புதிய பணிகளையெல்லாம் இந்த பணி ஆற்றிட மீண்டும் எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்கள். உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்யுங்கள் என்று உங்களை எல்லாம் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். 5 ஆண்டு காலமாக நான் ஆற்றியிருக்கக்கூடிய பணிகள் உங்களுக்கு தெரியும். எதிர்கட்சியாக இருந்தபொழுதும் சரி, இப்பொழுதும் தலைவர் தளபதி அவர்களின் ஆட்சியிலும் சரி, வேலூர் பாராளுமன்றத்திற்கு நான் ஆற்றியிருக்கக்கூடிய பணிகள் உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும். புதிதாக இந்த முறை வேலூருக்கு நான் ஆற்ற இருக்கக்கூடிய பணிகள் பட்டியல் உங்களிடம் தரப்பட்டுள்ளது. ஆகையால் மீண்டும் ஒரு முறை என்னை வெற்றி பெற செய்து வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் பொற்பாதங்களை தொட்டு கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.